நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் இவரை பற்றின பேச்சு சமீப காலமாக ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, கருப்பு அப்படிங்கிற ஒரு ட்ரெய்லரில் வந்து சூர்யா வந்து இந்த சீனை பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு இவர் பேசியிருப்பார். அந்த சீன் கஜினி படத்தில் இதுக்கு முன்னாடி சூர்யா பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகி இப்போ நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சவொன்னே என்ன பண்ணான்னா, இது வந்து என்னோடய சீன் திரும்ப அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இவர் பேசியிருக்காரு. இவர் இந்தளவுக்கு பேசுகிற காரணம் யார் அப்படின்னா, ஒன்றை மாதிரி இந்த மாதிரி கூட்டு வச்சு இன்டர்வியூ பண்ணுறானுங்களா, நீங்கள் தான் காரணம். ஊரில் 1000 பைத்தியக்காரன் வரதான் செய்வான். எல்லாத்தையும் பிடிச்சி உங்கள் வியூஸ் கவுண்ட்க்கு, அதாவது உங்களோட சப்ஸ்கிரைபர் ஏறதுக்காண்டி டிஆர்பிக்காண்டி அவங்கள கூட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறீங்களா, இவனுக்கு இந்தளவுக்கு பேசுகிற காரணம் நீங்கள் தான். நீங்கள் இந்தளவுக்கு கூட்டு வச்சு பேசிக்கிட்டு இப்போ ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னா, இல்லை தப்பாக ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா, அதை வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து பேசி முடிவு பண்ணியிருக்கணும். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவன் வந்து தப்பாக பேசிட்டாலும் அதை நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமாக எடுத்து அவன் என்னென்ன பண்ணியிருக்கான் அதை அடிக்கிற தோணல. இவனை வந்து நவீன் வந்து திவாகரை பார்த்து பேசுகிறது, இது பண்ணுறது, நவீனுக்கு வந்து ஒரு 10-5,000 செட் பண்ணிவிட்டு திவாகரை தனியாக விட்டு பேசுகிறது, இதெல்லாம் உங்களுக்கு தப்புன்னு தெரில. ஏன்டா இன்டர்வியூக்கு ஒருத்தனை கூப்பிட்டீங்க அப்படின்னா கிறுக்குத்தனமாக பேசிட்டு தப்பாக பேசிட்டோமே, அவனை நீங்கள் திட்டுங்க, என்னவும் பண்ணுங்கள். அதை நீங்கள் தனியால் பண்ணியிருக்கணும். அதையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்கள் சேனலில் போட தான் செய்வீங்களா? உங்களோட சேனல் வியூஸ்க்காண்டி இந்த அளவுக்கு கேவலமாக பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ அவன் பண்ணதை நீங்கள் பண்ணுறதோட பெருசாக தப்பு மாதிரி தெரியலையா? நீங்கள் பண்ண தப்பு, அவன் பண்ண தப்பு தான். அவன் தான் பைத்தியக்கார மாதிரி ஏதோ ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பண்ணது எல்லாமே சரின்னு பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் அவனுக்கு அதுக்கு மேலே போய் ஒத்துவர மாதிரி அவன் பண்ணுறது எல்லாமே உங்கள் வியூஸ் கவுண்ட்டுக்காண்டி மெயினாக காணிச்சு. இதில் என்ன தெரியுமா, மொத்தத்தில் தப்பு அவன் மேலே காணிச்சு இவனும் நல்லா மாதிரி என்ன பண்ணுறானுங்கன்னா, இவனோட காசு சம்பாதிச்சிட்டு இருக்கானுங்க. என்னை பொறுத்தளவுக்கு தப்பு 2 பேர் மேலே தான். இவனை வந்து திவாகர் வந்து அடிக்கிற மாதிரி நீங்கள் மொத்தமாக இருந்து பேசுகிறதே பெரிய தப்பு. நீங்கள் வந்து முதல்ல கூட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்ததே பெரிய தப்பு. நீங்கள் அவன் பாட்டு அவனை விட்டுங்க, நீங்கள் உங்கள் பாட்டு வேலையை பார்த்துப்போங்க. அவன் பாட்டு தானாக புலம்பிட்டு இருப்பான், கண்டுக்க ஆள் இல்லையா, முடிஞ்சு போயிடும். அதை விட்டு நீங்கள் அவனை பெருசு ஆள் ஆக்கிட்டு இருக்கீங்க. இவனை மட்டும் கிடையாது, நிறைய பேர் இந்த மாதிரி பைத்தியக்காரன் நீங்கள் பெரிய ஆளாக்கி இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணாலும் நம்ம பெரிய ஆளாகிறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. இது காரணம் நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி கூட்டி இன்டர்வியூ எடுக்கங்க, நிறுத்துங்க.